அப்பா டாக்டருக்கு ஃபோன் பண்ணிருக்கா. அவங்க இப்ப வந்துடுறேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரி செய்யலாம். மதி எல்லாம் போச்சு, செத்து போயிட்டான். மூஞ்சி பாம்பு அடிச்சிட்டாங்க. ராத்திரி நான் ஊசி போட போயிருக்க கூடாது. புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்தானே, சந்தோஷமா பேசினானே, போயிட்டான். போயிட்டான். என்னடா பகல்லையே தண்ணி கிண்ணி போட்டானா? கஞ்சா அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேம்மா, அதான் இப்படி வளர்றான். தம்பி, டேய் மதியக்காவை பாருடா, சூர்யாவை பாருடா, அழுவாதடா. எல்லாரும் உன்னை பார்த்து அழுறாங்கடா. உனக்கு ஒண்ணும் இல்லடா, அமைதியாருடா. என்னையா இப்படி டார்ச்சர் பண்றீங்க? எல்லாரும் இங்க போய் தொலைங்க. நான் கொலை பண்ணிட்டேன். அவன் கொஞ்சம் தனியா இருக்கட்டுமா? கொஞ்ச நேரம் ஆனா எல்லாம் சரியாயிடும். டேய், இவன் யாரா? இவன் கொடுக்கு மாதிரி பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இவரு தெரியலையா? சார் தான் இந்த வீட்டு ஃபேமிலி டாக்டர், ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு, தெரியல? நடராஜு, நடராஜு. டேய், என்னடா கிளவி குசலம் விசாரிக்க வந்திருக்கு? அதையே 4 பேர் விசாரிக்கிற மாதிரி தான் இருக்கு. விசாரிச்சு முடிச்சுட்டு ஒழுங்கா பாடி வீடு போய் சேர்ந்துருமா? டேய் சும்மா இருடா, கண்டதெல்லாம் பேசிட்டு பேசாம இரு. என்னடா இது? ஐயோ நடராஜ், என்னாச்சுப்பா உனக்கு? என்னடா என்னடா நீ? சந்தோஷமாடி, இப்ப உனக்கு சந்தோஷமாடி. என் பேர பிள்ளை இப்படி ஆக்கிட்டே. வாய முடுங்க. ஏய், யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதாடி? யார் நீங்க? முதல்ல வெளில போங்க. ஏமா ஆக்ஷன் காமெடி சென்டிமெண்ட்னு கலந்து கட்டி ஒரு கமர்ஷியல் சினிமாவே ஓட்டிட்டு இருக்காங்களேம்மா. அடுத்த டிக்கெட்டும் வந்துருச்சு. இன்னைக்கு போனது ஜெகஜோதியா ஓடும் போல இருக்கே. என்ன பாச்சி, ஏன்டா இப்படி பண்ற? என்னாச்சு சுந்தரி? ஐயோ சார், என் புள்ள என்ன பண்ற பாருங்க. முதல்ல உட்கார வைங்க. நத்திங் டு வரி. ஒரு இன்ஜெக்ஷன் போடலாம். இது பிடிப்பா. பாத்து பாத்து. இப்படி உட்காரு. கருப்பா, உனக்கு ஒண்ணும் இல்லடா. என்னாச்சு? ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா இரு. ஒண்ணும் இல்லடா. ஐயோ, உனக்கு ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்ல, ரிலாக்ஸ். எரியுதுமா? நடராஜ், ஐயோ. இங்கதாம்மா. ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல. எல்லாம் சரியாயிடும். ஒண்ணு இல்ல நடராஜ், ரிலாக்ஸ். எரியுமா? ஊதி விடுமா? ஐயோ, ஒண்ணும் இல்ல. எரியுது ராஜா. சரி, மூடி வச்சிருப்பா. டோன்ட் வரி நடராஜ், ஒண்ணு இல்ல. யூல் பி ஆல் ரைட். கொஞ்சம் ரெஸ்ட் எடு. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். நல்லா இருந்த புள்ள இப்படி ஆயிட்டானு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சம்பந்தி. ஒண்ணும் இல்ல, ஏர்வாடி குணசீலம் நாகூர்னு எங்கேயாவது கூட்டிட்டு போய் மந்திரிச்சோம்னா எல்லாம் சரியா போயிடும். நாங்கெல்லாம் இருக்கோம்ல, கூடயே வந்து உதவி பண்றோம். அம்மா கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. இப்பதான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன்ல, சரியாயிடும். சுந்தரி, அவன் தூங்குறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். கொஞ்ச நேரத்தில் அவன் சரியாயிடுவான். என் ஃப்ரெண்டோட கிளினிக்ல வச்சு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துடலாம். எல்லாம் சரியாயிடும். சுந்தரி, நாங்க எல்லாம் இருக்கோம்ல, அழாத. எதுக்கு கவலைப்படுற? தைரியமா இரு.
அழாத இங்க பாரு ஒண்ணு இல்ல. நட்ராஜ். ஒண்ணு இல்ல Relax. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். அவன் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். ரிலாக்ஸ். ஒண்ணு இல்ல நட்ராஜ். சுந்தரி நீ அழாத சுந்தரி. அதான் ஊசி போட்டிருக்காருல, அவன் தூங்கிடுவான். அவன் ரிலாக்ஸ் ஆகட்டும். அழகா சுந்தரி. அவனை ரூம்ல படுக்க வைங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாமே சரியாயிடும். அவன் கொஞ்ச நேரம் தூங்கட்டும். பிறந்த நாளைக்கு பரிசுன்னு சொல்லி நீங்க தென்னங்கண்ணை கொடுத்த உடனே அந்த அம்மா உங்களை நொல்லக்கண்ணாக்கிரும்னு நினைச்சேன். நல்ல வேளை பேசியே சமாளிச்சிட்டீங்க. ஒரு டாக்டருக்கு பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப முக்கியமா? இங்க பாருங்க, என்கிட்ட உங்க வேலையெல்லாம் காமிக்காதீங்க. இந்த டாக்டர் ஜமீன் இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. சரி விடு. என்னம்மா எப்படி இருந்துச்சு பர்த்டே பார்ட்டி? ம். அதெல்லாம் சரிடா. அது எப்படிடா ஆத்தாளும் அவளும் கிடைக்கிறதெல்லாம் சுருட்டுறதுலயே குறியா இருக்காளுங்க. இப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பாரு. இவன் மட்டும் நம்ம வீட்டு மருமகளா வந்தா நம்ம வித்த கம்மாக்கிற நிலத்தை மட்டும் இல்ல கம்மாயும் சேர்த்து வாங்கிடலாம்ல. அப்படின்னா கடைசி வரைக்கும் உழைச்சு சம்பாதிக்க மாட்டேன், அப்படித்தானே? இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டியா பேசிட்டு இருக்காம உருப்படியா ஏதாவது பண்றதுக்கு ஐடியா சொல்லுங்க. ம். எப்ப வீட்டை விட்டு கிளம்பணுமோ அப்பயே உருப்படாம போறதுக்குன்னு ஆயிடுச்சு. ஏய் வாய் மூடு. ம். மகனே, நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்னடா? அதை பத்தி அப்புறம் பேசுவோம். பர்த்டேக்கு அவங்க வீட்டுக்கு போய் வழக்கம் போல எதுவும் சொதப்பு இல்லையே. டேய், நான் உங்க அப்பன்டா. அதனாலதான்ப்பா பயமா இருக்கு. டேய், இந்த பொண்ணுக்குலாம் நீ பண்றது ரொம்ப ஜாஸ்திடா. அம்மா இப்பதான் கரெக்டா ஒரு ஃபார்முக்கு போயிட்டு இருக்கு. நடுவுல புந்து எதுனா ஆட்டையை கலைக்கணும்னு நினைச்ச. நீ ஏன்டா கோவப்படுற? இவளுக்கெல்லாம் காதலை பத்தி என்ன தெரியும்? ஆமாண்டா கோபாலு, உங்க அப்பா 10-15 பேரை காதலிச்சு புஸ்தகம் போட்டிருக்காரு. அவருக்கு எல்லாம் தெரியும். அம்மா ஆ? இத பாருங்க, என்னுடைய லட்சியத்துக்கு ஹெல்ப் பண்றதா இருந்தா மட்டும் இங்க இருங்க, இல்ல ஊரை பார்க்க கிளம்புங்க. இவன் என்னங்க உதவி பண்ண வந்த நம்மளே அசிங்கப்படுத்துறான். நீங்க வாங்க நம்ம ஊரை பார்த்து போவோம். ஏய், என்னடி சொல்ற? அப்படிலாம் அவசரப்பட்டு பேசாத. நாம ஊருக்கு போகணும்னா இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். ஏன்? ஊர்ல இருந்து உனக்கே தெரியாம கூட நிறைய கடன் வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்க எல்லாம் என்ன தேடிட்டு இருக்காங்க. அவங்க கையில மட்டும் நான் கிடைச்சேன், கம்பத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிருவாங்க. இப்ப என்னங்க பண்றது? இந்த பொண்ணை எப்படியாவது நம்ம பையனை கட்டி வச்சுட்டா கடைசி வரைக்கும் நம்ம 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படி என்ன உங்க 2 பேத்துக்கு மத்தியில ரகசியம்? அது ஒண்ணும் இல்லப்பா, உங்க 2 பேரையும் எப்படியாவது ஒண்ணு சேர்த்தணும்னு சொல்றாரு. எப்பவும் அதே நினைப்பிலே இருங்க. சித்ராக்கு வேற ஃபோன் பண்ணணும். ஏண்டா இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நாங்க அங்க இருக்கும்போது பேசினேன். கேப்பே விடக்கூடாதுமா. ஹாய் சச்சின். ஏய், நான் சச்சின் தான் பேசுறேன்னு எப்படி கண்டுபிடிச்ச? செல்போன்ல தான் அமெரிக்கா நம்பர் வந்துச்சு. இது அமெரிக்கா நம்பர் இல்ல, சிங்கப்பூர் நம்பர். ஓ, அப்ப நீங்க சிங்கப்பூர்ல இருக்கீங்களா? இல்ல, அமெரிக்காவில தான் இருக்கேன். என்ன சச்சின் குழப்புறீங்க? லாஸ்ட் சண்டே நான் சிங்கப்பூர் போயிருந்தப்போ இந்த சிம்மை வாங்கிட்டு வந்தேன். ஓஹோ, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிம்மா? ஆமா. இப்ப கூட லாஸ்ட் டைம் இந்தியா வந்தப்ப கூட ஒரு சிம் வாங்கிட்டு வந்தேன். அப்ப நீங்க அதுலயே என்ன கூப்பிடலாம்ல? ஓ ஷியோர். அந்த நம்பர்ல இருந்தே நான் பேசுறேன். ஹலோ. இதான் என் நம்பரு, நோட் பண்ணி வச்சுக்க. எப்போ வேணாலும் கூப்பிடலாம். நான் அடிக்கடி கூப்பிடுவேன். வித் பிளஷர். சச்சின், நீங்க பேசுறது மாதவன் பேசுற மாதிரியே இருக்கு. ஆள் கூட அப்படிதான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன சித்ரா நீங்க இதுக்கே வெக்கப்பட்டா எப்படி? ஆமா, உங்க ஊர்ல ரீசார்ஜா டாப்பா? எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, திடீர்னு என் போன்ல பேலன்ஸ் இல்லைன்னா நீங்க அங்க இருந்து ரீசார்ஜ் பண்ணுவீங்கல்ல? என்ன சச்சின், சத்தத்தையே காணோம். சொல்லுங்க. அமெரிக்கால இருந்து எப்ப வருவீங்க? எதுக்கு கேக்குறீங்க? இல்ல,
உங்களை நேர்ல பார்க்கணும் போல இருக்கு அதான். நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் மாதம் மாதிரிலாம் இல்லைங்க. ஆ, ஆமா நீங்க மாதவன் மாதிரிலாம் இல்ல, ஆனா அவரோட தம்பி மாதிரி இருக்கீங்க. உங்க போட்டோவை பார்த்தப்பவே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன் சச்சின் எப்போ வருவீங்கன்னு கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லலையே. நெக்ஸ்ட் மந்த் வந்துருவேன். வரப்போ எனக்கு என்ன வாங்கிட்டு வருவீங்க அமெரிக்கால இருந்து? என்ன வேணும்? ஒரு வாட்ச். ஓ ஷூர். அப்புறம் ஒரு அம்ப்ரெல்லா, ஒரு ஷாம்பு, ஒரு ஃபேஸ் கிரீம், ஜடபில்லை, ஹேர் பின்னு. ஹலோ 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 ஹலோ. என்ன கோவாலு, இவ என்னடா இப்படி இருக்கா? குத்து விளக்கு தூக்கிட்டு போறப்ப அவ குணம் என்னன்னு தெரியலையா? அது இல்லடா, சச்சின் சச்சின் இப்படி உருகுறாளே. ஒரு காலத்துல கோன்னு என்னையும் பார்த்து இப்படிதான் உருகுனா. தண்ட கருமாந்திரம். டேய், அவ சச்சின் மேலதான்டா பாசம் வச்சிருக்கா. அந்த சச்சினே நான் தானே உனக்கு தெரியாதா? உங்க அப்பா மாதிரி முக்காவாசி வெந்து வேகாத மாதிரி பேசாத. அவ போட்டோல இருக்கவன தான் சச்சின் நினைச்சிட்டு இருக்கா. அந்த நினைப்ப மாத்துறதுக்கு தானே இந்த நாடகமே. அதெல்லாம் உனக்கு புரியாது. நீ உன் வேலையை பாரு. அப்பா நல்லா இருக்காங்க. அங்க வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒழுங்கா போயிட்டு இருக்கா? நீங்க நல்லா சாப்பிட்றீங்கல்ல? டைமுக்கு சாப்பிடுங்க, உடம்பு ஒழுங்கா பாத்துக்கங்க. நான் நாளைக்கு கால் பண்ணிட்டா? ஓகே பாய். ஏ மாலதி, அந்த பொண்ணு எதுவுமே சாப்பிடல, போய் என்ன ஏதுன்னு கேள. என்னம்மா நீ இப்படி சாதாரணமா வந்து சொல்ற? ஒரு தட்டுல போட்டு எடுத்துட்டு வந்தா நான் போய் ஊட்டி விட்டு வந்துருவேன்ல. என்னடி நீ எப்ப பார்த்தாலும் அவளை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்க? பின்ன என்னம்மா, உன் மாயன் என்னமோ பாக்தாத் பேரழிய கட்டிட்டு வந்த மாதிரியும் அதை பார்த்து நாங்கெல்லாம் வயிறு எறிகிற மாதிரியும் இல்ல பேசுற. இப்பவே நீ பண்ற பணிவடைக்கு அவளுக்கு வாய் காது வரையும் இருக்கு. இன்னும் என்னென்ன பார்க்க போறோமோ. அக்கா, அண்ணி பாவம் தானே, எதுக்கு அவங்கள சும்மாவே திட்டிட்டு இருக்க நீ? அவளுக்கும் எனக்கும் இன்னும் சொத்து பிரிக்காம இருக்குல்ல, அதான். அவ பண்றது எதுவுமே சரியில்லை ராஜி. என்னதான் இருந்தாலும் அண்ணி அண்ணனை நம்பி வந்திருக்காங்கல்ல. புருஷனை நம்பி வந்தவ மாதிரி அவ நடந்துக்கிறா. அப்படி இருந்தா அவளுக்கு சப்போர்ட் பண்ற ஆள் நானா தான் இருப்பேன். ஏன் அன்னைக்கு அவ நம்ம வீட்டுக்கு வரும்போது அவளை பிடிச்சிருக்குன்னு சொன்னவளே நான் தானே. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாத்துலயும் ஒரு திமிரு, ஒரு தெனாவட்டு. உங்க அப்பா வீட்டுல பணம் இருந்தா அது உன்னோட, அது இங்க வந்து காமிக்க கூடாதுல்ல. ஏய் சும்மா ரெடி. நித்யா, நித்யா. சொல்லுங்க, நான் என்ன வேலை செய்யணும்? ஏமா நீ இப்படி கேக்குற? நான் உள்ள சும்மா இருக்கேன்னு தெரிஞ்சுதானே கூப்பிட்டீங்க? இங்க பாரு, நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். முதல்ல கை கழுவிட்டு வா, சாப்பிடலாம். எனக்கு எதுவும் வேணாம். ஏதாவது வேலை இருந்தா மட்டும் சொல்லுங்க, நான் செய்யறேன். ஒரு நிமிஷமா. இங்க பாரு நித்யா, இங்க யாரும் உனக்கு எதிரி இல்ல. உன்னை யாரும் வேலை செய்யன்னு சொல்ல மாட்டாங்க. இது உன் வீடு. இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு என்ன இப்படி கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க மேல ஏதாவது கோவம்னா அதே நீ சாப்பாட்டு மேல காமிக்கிற. என்னங்க நீங்க? பசிச்சா தானே சாப்பிட முடியும். இதெல்லாம் ஒரு குத்தமா? மா, இனி நீ ஆச்சு, உன் மருமகளாச்சு. நான் பாட்டுக்கு தனியா தானே இருக்கேன். எதுக்கு இப்படி கூப்பிட்டு வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தெரியாம தான் கேக்குறேன். எதுக்கு தனியா இருக்கணும்? கல்யாணம் பண்ணிட்டு வந்தாச்சு, அப்புறம் புருஷன் வீட்டோட ஒட்டாம தனியா ஏன் இருக்கணும்? நான் திருப்பி கேட்க மாட்டேங்கிற தைரியத்துல இப்படி பேசிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்க ஏன் புருஷன் வீட்டோட ஒட்டாம இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? இங்க பாருமா, நான் ஒன்னும் சோத்துக்கு வழி இல்லாம உன் புருஷன் வீட்டுல வந்து உட்காரல. நானும் உங்களை அப்படி சொல்லல. ஃபாரின்ல இருந்து வீட்டுக்காரர் வந்தாதான் அங்க போய் இருக்கணுமா? இப்பவே போய் மாமியாரும் மாமனாரையும் பாத்துக்கிட்டு அங்க இருக்க கூடாதா என்ன? பாத்தியாமா, அப்போ உன் மருமக என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாளா? சுட்டு போட்டாலும் எனக்கு அந்த மாதிரி புத்தி வராது. அப்போ எனக்கு அந்த மாதிரி புத்தி இருக்குன்றியா? இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன வம்பு இழுத்துட்டு இருக்கீங்க? யாரு, நானா? அது சரி. இவ்ளோ கஷ்டத்திலயும் உங்க பெரியம்மா உனக்கு எவ்வளவோ உதவி பண்ணாங்க. அவங்களே எக்கேடோ கெட்டு போட்டுன்னு சொல்லிட்டு உங்க அப்பாக்கு சப்போர்ட் பண்ற ஆள் தானே நீ. இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம அந்த டாபிக் இழுக்கிறீங்க? எது சம்பந்தம் இல்ல. அவ்வளவு பெரிய உதவி பண்ணவங்களே ஈஸியா தூக்கி போட்ட. அப்புறம் என் தம்பி எல்லாம் ஏமாத்திரம்.
மாலதி சும்மா ரெடி. என்னம்மா நீ எதையுமே கேட்க கூடாதுன்னு எப்படிமா? நீங்க ஏன் கேக்குறீங்க? பாபு எதுவா இருந்தாலும் கேட்கட்டும். நான் அவரை நம்பி தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். பாபு என்ன அவதாரமா? நாங்கெல்லாம் இல்லாம அவன் எங்க இருந்து வந்தான்? அவனை சுத்தி நாங்க எல்லாரும் இருக்கோம். அவனுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா எங்க எல்லாருக்கும் தான். இப்ப எதுக்கு திரும்ப திரும்ப என்கிட்ட சண்டை போடுற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் அவர் வரட்டும், அவர்கிட்ட பேசிக்கோங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் தயாரா இல்ல. என்னம்மா இது? உன் மரும மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்க, நீ பாத்துட்டு சும்மா இருக்க? அவ சொன்ன மாதிரி நீ உன் புருஷன் வீட்டுக்கு போடி, இங்க உட்கார்ந்து என்ன ஜம்புன்னு கேக்குறியா? நீ கொஞ்சம் அமைதியா ரெடி. பேசாம இருந்தா எல்லாம் சரியாயிடும். ஓ, அப்ப அவ என்ன வேணா பேசுவா, பதில் பேசாம நான் வாய மூடிட்டு இருக்கணும். ரொம்ப நல்ல காரியம் பண்ணி வச்சிருக்காம உன் மகன். இவ்வளவு நாள் அவன் சண்டை போட்டுட்டு இருந்தான், இப்ப சண்டை போடுறதுக்குன்னே ஒருத்தி கூட்டிட்டு வந்து வச்சிருக்கான். இப்ப நான் என்ன தப்பா சொன்னேன்? சாப்பிடவான்னு சொன்னது ஒரு தப்பா? அதையே சண்டையாக்கி இவ்வளவு பெரிய பிரச்சனையை மாத்தினா எப்படி?